ஏர்லி டயபெட்டிக்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. 13 வயசுலேருந்து டயபெட்டிக். ஸோ அதோட மெடிசனுடைய தாக்கம் உடம்புல ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வரும். ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தான். அந்த ஆப்ரேஷன் அவனுக்கு ஒரு 15 டேஸ் முன்னாடி நடந்த ஆப்ரேஷன் எல்லாமே ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டட் சர்ஜரி தான் அது. ஆனால் அட்மிட் பண்ணும்போது வெரி சீரியஸ் இஷ்யூ. நம்ம எதுவும் ஹோப் கொடுக்க முடியாதுன்னு தான் டாக்டர் சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 3-4 டேஸில் ஓகே இஸ் ஆல் ரைட், ரெக்கவர் ஆகிடுவார் அப்படின்னு சொல்லி சர்ஜரிலாம் முடிச்சுட்டு சொன்னாங்க. சர்ஜரி பண்ணும்போது இட் வாஸ் ஒரு மாதிரி ஹை ரிஸ்க் சர்ஜரி தான். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு, நல்லா இருக்கிறாரு, நல்லா இருக்கான், ஃபேமிலியில் ஒய்ஃப்லாம் பேசணும், நல்லா இருக்கார் அப்படிங்கிற மாதிரி. சரி, இவ்வளோ பெரிய சர்ஜரியாக இருக்கு இல்லையா, ஒரு சின்ன ஒரு லைஃப் ஒரு எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும் தான் நம்புவோம் எல்லாருமே. நம்பணும். இதில் ரொம்ப துயரமான சம்பவம் என்னென்னா, நாங்கள் டைரக்டர் பாரதிராஜா சாரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நாங்கள் எல்லாருமே இந்த எங்களுடைய அசோசியேஷன் அந்த மாதிரி ஒரு செஷனாக தான் நேற்று காலையில் சாரை பார்த்துட்டு சும்மா ஒரு கால் போத்திட்டு வந்து எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த என்னென்ன ஸ்டேஜ், இப்போ என்னென்ன இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது அதெல்லாம் ரொம்ப தெரிஞ்சுக்க ஆசைப்படுவார். எனக்கு உண்மை தெரிய மாட்டேங்க, என்னையா சொல்லுங்க அப்படிம்பார்.